ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜரி த்ரெட்டை மட்டுமே யூஸ் பண்ணி நான் வந்து இந்த பேக் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்போவும் போடுற மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இந்த லைனை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் இதே மாதிரியே போடுங்க. இது வந்து 3 மெத்தடில் போடலாம். இப்போ நான் போடுறது ஃபஸ்ட் மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். நாட் போட்டதுக்கப்புறம் நான் மேலே இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த செயினுக்கு நடுவுலேருந்து எடுக்கிறேன். அடுத்த செயினுக்கு நடுவில் கொடுக்குறேன். இதே மாதிரி ஒரு செயினுக்கும் நடுவில் அந்த செயினை நம்ம போடணும். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எம்போஸ்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக அந்த செயின் ஸ்டிச் போட்டு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பேக் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக அழகாக காமிக்கும். இப்போ அதே மாதிரி இந்த எண்டு வந்துட்டு இங்கேயுமே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு இது பேஸாக போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கீழே இருந்து நான் போட்டு காட்டுறேன். செயினுக்கு நடுவில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த செயினுக்கு நடுவில் கொடுக்குறேன். இந்த மாதிரி டபுள் டபுள் கலராக போடும்போது இன்னுமே வந்து ரொம்ப அழகாக காமிக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் போடுறேன். ஒரே டைரெக்ஷனில் போட்டால் ஒரு மாதிரி தெரியும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டாலும் அதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்த செயினுக்கு நடுவில் இதே மாதிரி போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஜரியில் வந்து சைடில் அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த சில்க் த்ரெட்டுக்கு. இப்போ நடுவில் சில்க் த்ரெட் தெரியுது. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஜரி தெரியும். இதுவுமே ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா வெறும் சில்க் த்ரெட்டை மட்டுமே யூஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். நான் மேலே இருந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சில்க் த்ரெட்டை வந்து நான் டபுளாக எடுத்திருக்கேன். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. செயின் தான் போடணும். போட்டுட்டு இந்த எண்டு வரைக்கும் அப்படியே நான் போட்டுட்டு நான் இங்கே வந்து நாட் போடலை, அப்படியே டர்ன் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா, பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நான் டர்ன் பண்ணி போட்டு காட்டுறேன். இப்போ அதே மாதிரி நடுவில் நடுவில் போடுங்க. ஒரு செயினுக்கும் நடுவில் கொடுங்க. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீடில் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக இன்சர்ட் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா தான் சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாமல் வரும். நம்ம மேலே அப்படியே கொடுத்து கொடுத்து எடுத்தோம்னா சில்க் த்ரெட் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் நீடில் வந்து கொஞ்சம் டீப்பாக கொடுத்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். த்ரெட்டு வந்து நம்ம கட் ஆகாமல் நமக்கு டிசைன் போட முடியும். இப்போ அங்கே ஒரு நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இந்த 3மே போட்டாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து லேர்னிங் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.